Okay, good morning guys. நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3. ஆல்ரெடி ஒரு சில கிளாஸஸ் பார்த்துருக்கோம் யூனிட் 3. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஆஸ் யூஸ்வல் புக்கில் என்ன இருக்கோ அது மாதிரி நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர் அண்ட் ஃபெட் அண்ட் யூஜேடி. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆசிலேட்டர் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆசிலேட்டர் பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஆசிலேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஆம்ப்ளிஃபையர் இருக்கும் இல்லையா? ஸோ சாரி, செகண்ட் நோட்டில் ஆம்ப்ளிஃபையர் என்ன அப்படின்னா ஆம்பிளிடியூடை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், வேவ் சேஃபும் ஃப்ரீக்வன்சி மாறாமல் இருக்கும். பட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நமக்கு ஏசி வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணணும். இதில் வித்தவுட் ஏசி இன்புட் சிக்னல் இல்லாமல், அதாவது இன்புட் சிக்னல் எதுவும் இல்லாமல் ஒரு ஏசி சிக்னலை ஜென்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஏசி வோல்டேஜ் அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க. எனி சர்க்யூட் விச் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் ஏசி வோல்டேஜ் வித்தவுட் ஏசி இன்புட் சிக்னல் is called as an oscillator. To generate AC voltage, the circuit is supplied energy from DC source. அதாவது டிசி சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்ட எனர்ஜியை நம்மளுக்கு ஏசி வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணோம். ஃப்ரீக்வன்சி நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி, வேவ் சேஃப், ஆம்பிளிடியூட் எல்லாத்துலையும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து சைனசாய்டல் ஆசிலேட்டர் இல்லை ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்கார்டிங் டு த வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் சைனசாய்டல் ஆசிலேட்டர், ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அதாவது சைனசாய்டல் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 பேர் இருக்குது. ஓகேங்களா? ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் ஆர் நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர். சைனசாய்டல் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்லி சைன் வேவ் மட்டும் ஜென்ரேட் பண்ணும். நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னா சைன் வேவ் இல்லாத, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கொயர், ரெக்டாங்குலர், ட்ரையாங்குலர், சார்டூத் வேவ் ஃபார்ம்ஸ். செகண்ட் ஒன் இஸ் த according to the fundamental mechanism, அதனோட மெக்கானிசம் இருக்குது, நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ஃபீட்பேக் ஆசிலேட்டர். தேர்ட் ஒன் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணி ஆடியோ ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அண்ட் தென் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி, மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி. ஃபோர்த் ஒன் இஸ் த எல்சி டியூன்ட் ஆசிலேட்டர், ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனசாய்டல் ஆசிலேட்டரும் இந்த நான் சைனசாய்டல் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர்னு சொல்ல முடியாது, நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி அடிக்கடி 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போது சார் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா வந்து அந்த 180 டிகிரி ப்ளஸ் 180 டிகிரி 360 டிகிரி ஆம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போது ஆசிலேஷன் எப்படிங்க சார் ஆகும்? கண்டிஷன் ஃபார் ஒரு ஆசிலேஷன் ஆகிறதுக்கு, ஒரு சிக்னல் ஆசிலேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது அதை வந்து பர்கூஷன் கிரிட்டீரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது, பர்கூஷன் கிரிட்டீரியா. ஸோ பர்கூஷன் கிரிட்டீரியா இஸ் த ஸ்டேட்மெண்ட் which gives the essential condition for maintaining self-sustained oscillation சொல்லுவாங்க. self-sustained oscillation. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னைத்தானே ஒரு நிலையான கண்டிஷனை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டிஷன், அதை தான் வந்து செல்ஃப் சஸ்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை தான் வந்து பர்கூஷன் கிரிட்டீரியா. அது எப்படி சார் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா இதான் ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு ஆம்பிளிடியூடு, ஒரு சர்க்யூட்டு. இதில் என்ன இருக்குன்னா ஒரு பேசிக்கான ஆம்பிளிஃபையர், அதில் ஆம்பிளிடியூட் லிமிட் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். ஸோ ஃபீட்பேக்னா உனக்கு தெரியும், இன்னும் அவுட்புட்லேருந்து எடுக்கக்கூடிய வேல்யூவை திருப்பி இன்புட்டுக்கே கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அவுட்புட்டில் வரதுக்கூடிய விஓடின்னு சொல்லுவாங்க. இது ஆம்பிளிஃபையர்லேருந்து வர்றது விஓடி, இது ஆம்பிளிஃபையர் லிமிட்டரோட சேர்ந்து வர்றது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, நம்மளுக்கு அவுட்புட் சிக்னல் வந்து எந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி வி கர்வ் ஷேப்பில் கிடைக்கும். அதாவது விஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபீட்பேக் இல்லாமல் அதனோட இன்புட் சிக்னல் விஐ, ஃபீட்பேக்கோட அதனோட இன்புட் சிக்னல் அவுட்புட் சிக்னல் வந்து வி நாட் எடுக்கும். அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் கெயின் என்ன, அவுட்புட் டிவைட் பை இன்புட். அப்போ ஆவரேஜ் கெயின் இஸ் வி நாட் டிவைட் பை விஐ. அப்போ ஆம்பிளிஃபையருக்கு ஆக்சுவல் இன்புட் என்ன கொடுப்போம், விஐ டேஷ். ஓகேங்களா? அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும், ஃபீட்பேக்கோட. இது வந்து ஃபீட்பேக் இல்லாமல், இது வந்து ஃபீட்பேக்கோட மேலே டேஷ் மட்டும் போட்டுருக்கும், விஐ டேஷ் ப்ரிஃபிக்ஸில் டேஷ் போட்டுருக்கணும். அதே மாதிரி அவுட்புட் வி டேஷ். இப்போ நம்மளுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க்கோட அவுட்புட் பீட்டா வி நாட் டேஷ்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டையும் கால்குலேட் பண்ண நம்மளுக்கு வாட் இஸ் த வேல்யூ, ஃபைனலாக வி காட் அ ஆன்சர் ஃப்ரம் திஸ் டெரிவேஷன் ஏவி பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா த கண்டிஷன் இஸ் கால்ட் as செல்ஃப் சஸ்டைன் மெயின்டைனிங் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. இதுதான் கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன். ஸோ கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன் கேட்டாங்கன்னா ஏவி பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதி
இதுதான் பர்கூஷன் கிரைட்டீரியான்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆசிலேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்சி ஆசிலேட்டர் இதில் 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க அந்த பிளாகை. ஒன்று வந்து டேங்க் சர்க்யூட், இன்னொன்று வந்து டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர், தேர்ட் ஒன்று வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா டேங்க் சர்க்யூட் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இண்டக்டர் கெப்பாசிட்டர் இருக்கும். இதில் இந்த மாதிரி டைப் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு சுவிட்ச் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சுவிட்ச் வழியாக இந்த இடத்துல ஒரு பேட்டரி போட்டு கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள் சர்க்யூட் ஃப்ளோஸ் த்ரூ தான் இந்த மாதிரி வரும். சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷன்லேயும் என்ன இருக்கும், இந்த ஏ பின்னு இருக்குங்க இல்லையா, பாருங்கள் இந்த ஏ பி ஒரு பொசிஷன் ஏ பி சி டி அப்படிங்கிற ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைன் வேவ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த டிரான்சிஸ்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் சர்க்யூட்டில் இது டிரான்சிஸ்டரைஸ்டு ஆம்பிளிஃபையர் நார்மலாக சிஇ ஆம்பிளிஃபையர் படிப்போம் இல்லையா, சேம் அதே தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபீட்பேக் சர்க்யூட்டில் சிஇ ஆம்பிளிஃபையர் அதில் படிச்சிருப்போம் இல்லையா, அதுவோட பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபீட்பேக் சர்க்யூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்கூஷன் கிரைட்டீரியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த லைன் பாருங்கள். ஸோ பர்கூஷன் கிரைட்டீரியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் சி ஆம்பிளிஃபையர் அது ஒரு 180 டிகிரி பண்ணும், ஃபீட்பேக் சர்க்யூட் ஒரு 180 டிகிரி பண்ணும். அப்போ மொத்தம் மெயின்டைன் ஆகிற சஸ்டெயின்ட் ஆசிலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஆசிலேஷனில் இருக்கக்கூடியது 3 விஷயம் தான். ஒன்று வந்து ஒன்று வந்து டேங்க் சர்க்யூட், இன்னொன்று வந்து டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர், இன்னொன்று வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க். டேங்க் சர்க்யூட்டில் கெப்பாசிட்டரும் இண்டக்டரையும் சுவிட்ச் மூலியமாக கனெக்ட் பண்ணி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணுவோம். டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் சிஇ ஆம்பிளிஃபையர் பற்றி எழுதணும். ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் சிஇ ஆம்பிளிஃபையர் ஒரு 180 டிகிரி பண்ணும், ஃபீட்பேக் நெட்வொர்க் 180 டிகிரி, டோட்டல் 360 அவுட்புட் வந்து டேங்க் சர்க்யூட் போகும் அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்சி ஆசிலேட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஆசிலேட்டர். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் அந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ஆசிலேட்டர். ஸோ இனி இந்த சர்க்யூட் பாருங்கள், இந்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இது வழியாக இந்த வழியாக கெப்பாசிட்டி இன்புட் கொடுக்குறோம். இன்புட்டுக்கு வந்து ஆம்பிளிஃபைலேருந்து அவுட்புட் கிடைக்கும் C0 வழியாக. அவுட்புட் எங்கே போகும், இந்த டேங்க் சர்க்யூட்டுக்கு வரும். ஃபஸ்ட் ஒன் என்னாகும், L1 சார்ஜ் ஆகும். என்னாகும், கெப்பாசிட்டர் வழியாக சார்ஜ் ஆகிட்டு போகுமா. அப்போ கெப்பாசிட்டர் வழி சார்ஜ் ஆகும்போது திருப்பி இது அவுட்புட் வராதப்போ இது என்னாகும், L1 வழியாக சார்ஜ் ஆகி அந்த டேங்க் சர்க்யூட் ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, சேம் ஆஸ் அதே மாதிரி தான் இந்த இது. ஓகேங்களா? பாருங்கள், when the supply is same on கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிக்கும். இந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும், காயில் L1 L2 வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஆசிலேஷன் கிடைக்கும். அப்போது ஆம்பிளிஃபையர் L1 வழியாக வரும்போது ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து எது வழியாக வரும், L2 வழியாக வரும். the voltage across L2 is 180 degree out of phase the output voltage. சரிங்களா? அப்போது அந்த சிஇ ஆம்பிளிஃபையர் 180 டிகிரி பண்ணும், ஃபீட்பேக் டேங்க் சர்க்யூட் பேசிட்டு இருக்கு இல்லையா, அந்த டேங்க் சர்க்யூட் அது ஒரு 180 டிகிரி பண்ணும். டோட்டல் அவுட்புட் வந்து 360 டிகிரி. அப்போ அவுட்புட் வரக்கூடிய நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 1/2π√of LCன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is used for local oscillators and radio receivers, and then it is used for audio oscillator circuits, and then it is used for signal generators. இந்த ரெண்டு இடத்துலையும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் இஸ் செகண்ட் அடுத்த ஆசிலேட்டர்னு பார்த்தீங்கன்னா கால்பிட்ஸ் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட்லி ஆசிலேட்டர், சேம் as ஹார்ட்லி ஆசிலேட்டர். என்ன இருக்கும் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே இந்த இடத்துல இண்டக்டர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க, C1 C2ங்கிற இடத்துல L1 L2ன்னு போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது அப்படியே மாற்றி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்று தான். இது மட்டும் மாறும். வேறு சின்னு இருக்கு இல்லையா, C1 + C2 அந்த பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, இது அந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல L1 L2ன்னு இருக்கும், இங்கே சின்னு இருக்கா. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே L வந்து
எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படியே சி ஈக்குவல் டு C1 + C2 + அப்படி கொடுத்துருப்பாங்க. பேரலாக கனெக்ட் பண்ணுங்க. சேம் ஆஸ் பார்த்துக்கணும். அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். நம்மளுக்கு வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஆசிலேட்டர் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் 180 டிகிரி பண்ணணும், இன்னொரு ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து ஒரு 180 டிகிரி பண்ணி 330 டிகிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணும், ஓகேங்களா? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் என்ன, ஆர்சி அப்படின்னா என்ன இருக்குன்னா ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸு வச்சு மட்டும் நம்மளுக்கு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்போது இது ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வந்துருச்சா? ஸோ ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்கானது மாதிரி இருக்குங்க, R5 அண்ட் தென் R3 R6 RECE எல்லாமே இருக்கும், அது எல்லாமே காமனாக வந்துடும். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு பேராக கொடுத்துருப்பாங்க. சி நெட்வொர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேரும் C1 R1 C2 R2 C3 R3 60 டிகிரி வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணி நம்மளுக்கு டோட்டலாக 180 டிகிரி வந்துடும். அப்போ இது 180 டிகிரி, இது 180 டிகிரி, டோட்டலாக நம்மளுக்கு என்ன அடிச்சிருச்சு பாருங்க, இதுதான். ஸோ த ஃபீட்பேக் நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் RC நெட்வொர்க்ஸ். The 3 stages are identical, ஒரே மாதிரி இருக்கும். The feedback section provides 180 degree phase shift because each RC network provides 60 phase shift, 60 degree phase shift பண்ணும். அப்போ 3 × 60 180 டிகிரி பண்ணும். அப்போ CE ஆம்பிளிஃபையர் 180 டிகிரி பண்ணும். அப்போ டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் இஸ் 360 டிகிரி. ஸோ 360 டிகிரி. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இதுதான் வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரோட ஃபங்க்ஷன். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் கேன் ப்ரொடியூஸ் வெரி லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஸோ கம்பேர் டு கார்ட்லி ஆசிலேட்டர் அண்ட் தென் கால்பிட்ஸ் ஆசிலேட்டரோட லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் ஜென்ரேட் பண்ணும். ஃப்ரீக்வன்சியோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது எந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இண்டக்டரும் இதுக்கு தேவையில்லை, ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் போதும் அப்படின்னு சொல்லுது. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஆர்சி ஆசிலேட்டர் வந்து டியூனோட ஆசிலேட்டருக்கு யூஸ் ஆகாது. இண்டக்டர் இருந்தால் மட்டும்தான் டியூன்டு ஆசிலேட்டரை யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது கரண்ட் சேஞ்சஸ்னால ஏதாவது வேரியேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆசிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட் கிவ்ஸ் லோ பவர் அவுட்புட். இதில் வந்து ஆசிலேஷன் வந்து அந்த ஆசிலேட்டர் டேங்க் சர்க்யூட் யூஸ் பண்ணி ஆசிலேட்டர் பண்ணிப்பாங்க. பட் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரில் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3 கண்டிஷன்ஸ், ஓகேங்களா? ஏன் நம்ம ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் போகிறோம் அப்படின்னா, cannot யூஸ் a வெரி லோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரீசன் லோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண முடியாது. அட்வான்டேஜஸில் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் ரெமெடி பண்ணிட்டோம். லோ ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ண முடியாது, காயில் வந்து பல்கியாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதெல்லாம் வந்து எல்சி ஆசிலேட்டரில் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம ஈஸியாக இதில் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுதான் வித்தியாசம், ஓகேங்களா? மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுதான் ஆர்சி ஃபேஸ் ஆசிலேட்டர், சரியா? ஸோ அதே மாதிரி தான் சேம் அஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். கிறிஸ்டல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. கிறிஸ்டல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேட்டிங் சிக்னல், ஒரு வைப்ரேட்டிங் சென்சார். அது மேலே ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன அது ப்ரொடியூசிங்காக வோல்டேஜ். அது நீங்கள் சர்க்யூட் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இண்டக்டர் வச்சுருந்தோம் இல்லையா கார்ட்லி ஆசிலேட்டரில், சேமஸ் அதுக்கு மேலே கிறிஸ்டல் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டியூ டு ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ் இதனால் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுவோம். கிறிஸ்டல் ப்ரிக்யூர் ப்ராப்பர்ட்டிஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அது மேலே கொடுத்தீங்கன்னா, 2 பக்கம் கொடுத்தா அப்படின்னா the crystal vibrates and AC voltage is produced. When AC voltage is applied across the crystal vibrates, frequency is applied voltage. So AC voltage கொடுத்தா அப்படின்னா என்ன பண்ணும், அப்ளைடு வோல்டேஜை ஃப்ரீக்வன்சியை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். வைப்ரேஷனை கொடுத்த அப்படின்னா ஏசி வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணும். இதுதான் கிறிஸ்டலோட ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஆசிலேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு சைனிங் வேவ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி, ஹை குவாலிட்டி ஃபேக்டர், சிம்பிள் சர்க்யூட், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரோட கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆசிலேட்டர்னா என்ன, அதனோட டைப்ஸ் என்ன, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஆசிலேட்டர், பர்கூஷன் கிரைட்டீரியா, ஹார்ட்லி ஆசிலேட்டர், கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், அண்ட் தென் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர், ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்ஸும் கூட, அந்த தேர்ட் யூனிட்டில் முக்கியமான சாப்டர்ஸ். ஸோ அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபெட் அண்ட் யூஜெட்னு சொல்லுவாங்க, அது ஒரு சாப்டர், ஓகேங்களா?
ஸோ இன்றைக்கி வந்து இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.